திருப்பத்தூர் மாவட்டம் பாலாற்றில் வெள்ளை நிற நுரை பொங்கி நீர் மாசடைந்து காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்படி சுற்று வட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கனமழை பெய்து வரும் நேரங்களில் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவு நீர் மற்றும் ரசாயன கழிவுகளை பாலாற்றில் கலக்க விடுவதாக விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வந்தனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடமும் புகார் அளித்து வந்தனர். மேலும் பாலாற்றில் கழிவுநீர் மற்றும் ரசாயன கழிவுகளை கலக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மீது மின் இணைப்பு துண்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமானது மேற்கொண்டு வந்தாலும் கூட தற்போது தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் ரசாயன கழிவுகள் கலக்கப்பட்டு வருவதாக புகார் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இந்த நிலையில் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூருக்கு இடையே செல்லக்கூடிய மாராப்பட்டு பாலாற்றில் செல்லும் நீரில் இன்று காலை முதலே பாலாறு நீர் முழுவதுமாக வெள்ளை நுரை ததும்பி செல்கிறது. மேலும் நாம் பாலாற்றில் செல்லும் நீரை பார்க்கும் போது பாலாறு முழுவதுமாக தண்ணீர் தெரியாமல் அந்த வெள்ளை நுரை படர்ந்து உள்ளதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இந்த மாதத்தில் மட்டுமே இது போன்று பாலாற்றில் 4 முறைக்கு மேல் தொடர்ந்து நுரை ததும்பி சென்றுள்ளது. இது குறித்து செய்திகள் மற்றும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வெளியான நிலையில் இதுவரை மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ மாவட்ட நிர்வாகமோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விவசாயிகள் மற்றும் சமூகங்கள் மத்தியில் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற கழிவு நீர் மற்றும் ரசாயன கழிவுகள் பாலாற்றில் கலந்து சென்றால் நிலத்தடி நீர் மட்டம் மற்றும் குடிநீர் பாதிக்கப்பட்டு மாசடைந்து வருவதுடன் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாகவும் கழிவுநீர் கலப்பதை முழுவதுமாக தடுக்க வேண்டும் என்றும் இது போன்ற கழிவு நீரை ரசாயன கழிவுகளை பாலாற்றில் கலக்கவிடும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.